வெல்கம் டு சிவனை தேடி யூடியூப் சேனல். தர்பை புல் நிறைந்த 3000 அடி உயரம் கொண்ட 1000 ஆண்டுகள் பழமையான சுயம்பு லிங்கமாக தோன்றிய தொப்பைய சாமி மலைக்கு என்னோட விர்ச்சுவலா பயணம் பண்ணலாம் வாங்க. எங்கிருந்தாலும் நீங்க திண்டுக்கல் அல்லது கரூர் பேருந்து நிலையம் வந்துருங்க. அங்கிருந்து பேருந்து மூலமா திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோவிலூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கிருங்க. இங்க தான் மலைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல எங்கே கிடைக்குதுன்னு கிடையாதுங்க. கோம்பை செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் நீங்க பயணம் பண்ணீங்கன்னா நாய்க்கனூர் என்ற கிராமத்தை அடையலாம். இங்கிருந்து மலை அடிவாரத்தை அடைய 1.5 கிலோமீட்டர் தொலைவு நீங்க நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. பைக்ல வந்தீங்கன்னா அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். மலைக்கு அடிவாரத்திலேயே நீங்க போய் பார்க் பண்ணிக்கலாம். மலை அடிவாரத்தில் சில வீடுகள் இருக்குங்க. அந்த இடத்துல மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை புன்னகையோட வரவேற்பாங்க. இந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்லிட்டு பைக்கை நம்ம இங்கேயே பார்க் பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு சேஃப்டி தாங்க. இந்த மலைக்கு நானும் என்னுடைய மச்சானும் 2 பேருமா தான் சேர்ந்து இந்த மலைக்கு நாங்கள் வந்திருக்கோங்க. இந்த மலை கடல் மட்டத்தில் இருந்து ஒரு 3000 அடி உயரமான கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சியில இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஒரு தனி சிறப்புனே சொல்லலாங்க. வருடத்தின் எல்லா நாட்களிலும் இங்கு மேகம் இறங்கி தவழ்வதையும் பார்த்து ரசிக்கலாங்க. இந்த மலைத்தொடர் தமிழ்நாட்டினுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டும்தாங்க நமக்கு பயணிக்க வேண்டும். மற்றபடி வேற எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைங்க. இந்த பயணம் நானும் என்னுடைய மச்சானும் 2 பேரும் சேர்ந்து தாங்க இந்த பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி கோவில் எண்டு வரைக்குமே அம்புக்குறி வரையப்பட்டு இருக்கும். மச்சான், இது சாமி நமக்காக விடுத்த அழைப்புடா. மச்சானோட மைண்ட் வாய்ஸ். சாமி அழைப்பு விடுத்தாரா இல்லை நீ அழைப்பு விடுத்தாயான்னு கேட்குறியா? அப்படியெல்லாம் இல்லை மச்சான், வா நம்ம இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மலை ஏறும்போது மேல் நோக்கி ஒரு அம்புக்குறியும் வலது பக்கம் அந்த அம்புக்குறி இருக்கும். இந்த இடத்துல வலது பக்கமா திரும்பி போனா இந்த மலையினுடைய காவல் தெய்வமான கும்பைப்புலி கருப்பண்ணசாமி கோயில் வரும். இந்த கும்பைப்புலி கருப்பசாமி கோயில் வர்றதுக்கு நம்ம அடிவாரத்திலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்தோம்னா ஒரு 1/2 hourல இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாங்க. இந்த கும்பைப்புலி கருப்பசாமி வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. கங்கை, காவேரி மற்றும் ராமேஸ்வரம் தீர்த்தங்களுக்கு இணையா இந்த கோவில்ல வலதுபுறமா ஓடையில் வரும் நீர் புனித தீர்த்தமாக கருதுறாங்க. பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு இருமுடி தீர்த்தமாகவும், திருக்கோவிலில் கும்பாபிஷேக கலசங்களில் ஊற்றும் புனித நீராகவும் இத்தீர்த்தம் பக்தர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. மலை பயணம் செல்வோர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பசாமி கிட்ட முதல்ல போய் அனுமதி பெற்றுதாங்க எல்லாருமே கோவில் பயணம் மேற்கொள்வாங்க. இக்கோவில்ல உள்ள ஒரு பைரவர் பயணம் ஸ்டார்ட் பண்ணி கடைசியா எண்டு வரைக்குமே நம்ம கூட வரதா ஐதீகம் இருக்குதுங்க. இப்போ நாம கும்பைப்புலி கருப்பண்ணசாமியை வணங்கிட்டு நம்மளோட பயணத்தை இனிதே தொடங்கலாங்க. Take a drive. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா?
இப்போது நம்ம ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஆகாய கங்கை நீர் ஊற்ற நம்ம வந்து அடைஞ்சிட்டோங்க. இதனை நீர் என்று பாறையில் எழுதப்பட்டிருக்கும். வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓடைக்கு செல்லும் பாதை மிகவும் சரிவான பாதையாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக போனோங்க. இந்த ஆகாய கங்கை என்று அழைக்கப்படும் அத்தியுரம்பு நீர் ஊற்று சுனையை இந்த பகுதியில் எல்லாமே பார்க்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஓய்வும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையான தண்ணீரும் நம்ம இங்கே பிடிச்சிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மரங்கள் அப்புறம் அந்த வேர்கள் இருந்து சொட்டு சொட்டாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வெயில் காலங்களில் இந்த சுனை வந்து வற்றி போயிடும். அதனால் நீங்கள் வெயில் காலம் வரும்போது நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக எதுக்கும் 2 பாட்டில் வாட்டர் எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம நீரை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை தொடரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு இடையே இந்த பசுமையான காடுகள், வெண்பாறைகள் எல்லாமே தெரியுது பாருங்கள். இயற்கையே சிவன், சிவனே இயற்கைங்க. மேலே ஏறி போகும்போது இந்த பாறையில் கொஞ்ச நேரம் சிறிது ஓய்வு எடுத்துட்டு நாங்கள் கொண்டு வந்த காலை உணவை இங்கேயே சாப்பிட்டுட்டோங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா பசுமையான மரங்கள், காடுகள், மேகங்கள், இந்த பனி, இந்த பறவைகளுடைய சத்தம் எல்லாமே சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வாழ்க்கையில் எல்லா தருணத்தையும் இங்கே வந்து நம்ம ரசிக்கலாங்க. ஒரு நாள் இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு சிவன் கூட இருக்கிற ஃபீல் அது தனி சுகந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தால் என் மச்சான் பார்த்தீங்களா முன்னாடி போயிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கான். மச்சான் இருறா நானும் வரேன். இருந்து தர்பைப்புல் அமைவிடம் வரைக்குமே நம்ம கொஞ்சம் செங்குத்தாக இருக்குங்க. இப்போ தர்பைப்புல் பகுதி நம்ம அடைஞ்சிட்டோம். இங்கிருந்து நம்ம பார்த்தா ரங்கன் மலை, கொன்றாங்கி மலையெல்லாம் தெரியுங்க. இப்போ நாம் தர்பப்புல் பகுதியான மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த திண்டுக்கல் வழியும் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்த வழியும் ஒன்று சேர்ந்து இதுக்கு மேலே ஒரே வழியாக போகும். இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். கரடு முரடான பாதைகளை கடந்து பல சாகசங்களை கடந்து தாங்க இந்த கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இந்த கோயிலோட பெயர் காரணம் எப்படி வந்ததுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மலையில் தர்பைப்புல் வந்து அதிகமாக இருந்ததுனால இங்கே சுயம்புவாக உதித்த சிவனை தர்பேஸ்வரன் என்றும், காலப்போக்கில் அது தொப்பேஸ்வரர், தொப்பையசாமி என்று அழைக்கிறாங்க. இறைவன் இம்மலையில் வீற்றிருப்பதால் தொப்பையசாமி மலையினே இதை சொல்கிறாங்க. சமமான பகுதியை தொடங்கி, ஆனால் ஒவ்வொரு பாறையும் ஷார்ப்பாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியில் நம்ம சிவனை இங்கே பார்த்துட்டோங்க. மலை பயணம் மொத்தமாக ஒரு 3.5 மணி நேரம் ஆகுங்க. காமெடியாக போன இந்த பயணம் சாமி முன்னாடி நின்னதுமே ஒரு மனசு சீரியஸ்னஸ் ஆச்சுங்க. அது எனக்கு உண்மையிலேயே எங்களால் உணர முடிஞ்சது. ஃபைனலாக நம்ம சிவனை பார்த்துட்டோங்க. இந்த கோயிலோட வரலாறு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மையான சிவன் கோவில் மிக எளிமையாக திறந்த வெளியில் அமைஞ்சிருச்சுங்க. சுயம்பு மூர்த்தி வடிவமாக இந்த லிங்கத்தை பக்தர்கள் எடுத்து காட்டியிருக்காங்க. காட்டு விலங்குகளினுடைய பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் கற்கள் அமைச்சிருக்காங்க. இது 5 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. நுழைவாயில் குனிந்து செல்லும் வண்ணம் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வீற்றிருக்கும் இறைவன் தொப்பேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் சிலை இங்க இல்லைங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே, நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு என்னன்னா வியாபார விருத்தி தரும் சிறப்பு தலமாக விளங்குதுங்க. இங்க கடைகளை வைத்து நடத்தி வரும் வியாபாரிகள் திருவண்ணாமலை, மதுரை, கோவை போன்ற மாவட்டங்களில் இருந்து மாதந்தோறும் தொடர்ச்சியாக வந்து போறாங்க. கடன் தொல்லை நீங்கிடவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்திடவும் தொடர்ச்சியாக 5 பௌர்ணமி நாட்களில் வெண்மை நிற வஸ்திரம் சாற்றி பால் அபிஷேகம் செய்து வர நல்ல முன்னேற்றம் காணலாங்க.
அதுக்கப்புறம் இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு அழகான நந்தி சிலை இருக்குதுங்க. இந்த நந்தி சிலையில ஒரு சிறப்பம்சம் என்னன்னா வலது கால் தூக்கிய நிலையில் காணப்படும். இவ்விடத்தில் அமர்ந்து நம்ம வலது நாசி மூச்சு எனப்படும் சூரிய கலை தியானம் செய்ய எண்ணியது கைகூடும் என்பது சித்தருடைய வாக்குங்க. இந்த கோவிலுக்கு விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், அப்புறம் சிவராத்திரி போன்ற நாட்களில் வந்து செல்லலாங்க. இந்த கோவிலில் வடகிழக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான பகுதி இருக்குதுங்க. இது எக்காலத்திலும் வற்றாத இடி விழுந்த பள்ளம் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து ஒரு 3000 அடி உயரமான கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சியில இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஒரு தனி சிறப்புனே சொல்லலாங்க. வருடத்தின் எல்லா நாட்களிலும் இங்கு மேகம் இறங்கி தவழ்வதையும் கார்த்திகை மாதங்களில் பனி மற்றும் பனிப்பொழிவை இங்க பார்த்து ரசிக்கலாங்க. இது ஒரு தனி சிறப்புனே சொல்லலாங்க. இந்த சாமி பெருசா எதுவும் கேட்க சொல்ல மாட்டாருங்க. சும்மா மேலே ஏறி ஒரு நிமிஷம் நின்று மனசை அமைதியா இருக்கணும் தாங்க நினைப்பாரு. இங்க வந்தா பிரச்சனை மறையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பிரச்சனைக்கு எதிராக மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கலான்றது மட்டும் எனக்கு தோணுதுங்க. அதுதாங்க சாமியினுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கும் கூட.